ஆப்கி அதாலத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராகுல் பஜாஜ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் இரட்டை நிலை கொண்டவர். ராகுல் சார், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓ, டபுள் ஸ்டாண்டர்டா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1997ல நீங்க பாம்பே கிளப்பை தொடங்குனீங்க. டெக்னிக்கல் ஆன்சர் வந்து நோ. அதை நான் தொடங்கல, நான் எதுவும் எழுதல, நான் எதுவும் சொல்லல. ஆனா சில பேர் என்னை பத்தி எழுதுனாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சந்திக்கலாம், சேர்ந்து எழுதலாம்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது பாம்பே கிளப்பா அறியப்பட்டது ராகுல் பஜாஜ் தலைமையில். இல்ல, அதுல பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருந்தாங்க. ஹரிசங்கர் சிங்கானியா, பரத்ராம் காட்ரேஜ், ஜம்சங் காட்ரேஜ், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் கோவப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நழுவிக்கிட்டே போனாங்க. நான் தனியா மாட்டிக்கிட்டேன். பாம்பே கிளப்பை தொடங்கினாருன்னு சொன்னாங்க. என்ன தவிர யார் பேரும் யாருக்கும் ஞாபகமே இல்ல. ராகுல் பஜாஜ் மட்டும் 1 மெம்பர் கிளப். ஏன்னா ராகுல் பஜாஜ் எல்லாரை விட ஓப்பனா பேசுவாரு, வெளிநாட்டு நிறுவனங்களை எதிர்த்து பேசுவாரு. ஆமா, கவர்மெண்ட் பாலிசிக்கு எதிரா பேசிட்டு இருந்தேன். ரொம்ப கோவப்பட்டாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க, அப்புறம் மீடியாக்காரங்க. அப்போ ஒரு ஃபேஷன் இருந்தது, பொருளாதார திறந்த நிலையும் உலக இணைப்பும். என்ன புரொடெக்ஷனிஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா அது தவறான கருத்து. நான் இந்திய தொழில் நிலைகளுக்கு சமமான போட்டி கிடைக்கணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் வந்தா இந்திய நிறுவனங்களுக்கு பலன் இல்லைன்னு நீங்க நினைச்சிருந்தா அப்புறம் எதுக்காக கவாசிக்கு கொண்டு வந்தீங்க? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கவாசிக்கும் என் நிறுவனத்துக்கும் 1% ஷேர்ஸ் கூட கிடையாது. நான் ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. நாங்க காந்தி வழியில் நடக்கிற குடும்பம். காந்திஜி என்ன சொன்னாரு? உங்கள் வீட்டின் ஜன்னல்களை திறந்து வையுங்கள், உலகம் முழுவதிலிருந்து சிந்தனைகள் காற்று வரட்டும். ஆனா அப்படி வரும்போது நம்ம மரம் விழுந்து போகாம பாத்துக்கங்க. நான் டெக்னாலஜியை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அங்க மட்டுமா, நிறைய நாடுகள்ல இருந்து எடுக்கிறோம். டோக்கியோல இருந்து கூட பெரிய பெரிய கம்பெனிஸ் மத்த கம்பெனில இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை நாங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இதை சொல்லியே ஆகணும். நான் இன்னைக்கு அதுக்கு எதிரானவன் இல்லை. ஓனர்ஷிப் கொடுக்க வேண்டான்னு நான் கொடுக்கல, மத்தவங்க ஓனர்ஷிப் கொடுக்கறாங்க. நல்ல விஷயம், நமக்கு வேற சாய்ஸும் இல்ல. இப்போ WTOக்கு அண்டரா யாரையும் நம்மளால தடுக்கவும் முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு கொடுத்திருக்கீங்களா? அதாவது ஓனர்ஷிப் 26 அவங்களுக்கு கொடுத்திருக்கேன், 74 நானே வச்சிருக்கேன். எப்போ கொடுக்க கூடாதா? எதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம்? வரைக்கும் கொடுத்ததே இல்லைன்னு இப்பதான் சொன்னீங்களே. நீங்க பஜாஜ் ஆட்டோ பத்தி பேசிட்டு இருந்தீங்க, பஜாஜ் அலைன்ஸ் பத்தி பேசுங்க. இன்சூரன்ஸ் பிசினஸ் பத்தி சொல்லுங்க. அதுல இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு ஒன்னும் பெருசா புரியறது இல்ல. ஒன்னு. ரெண்டாவது, அலையன்ஸ் உலகத்தோட டாப் 3 கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்கு. மூணாவது, கவர்மெண்ட் லிபரைஸ் பண்ணாங்க, அலோ பண்ணாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வரதுக்கு 26% பங்குகள் வாங்கலான்னு. அதை தான் நாங்க பண்ணோம். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து இந்திய கம்பெனிஸ்ல முதலீடு செய்யணுமா வேண்டான்னு நினைக்கிறீங்களா? என்னோட கருத்து என்னன்னா, எல்லா துறைகள்லயும் இருக்கக்கூடாது, முனிசிபல் கார்பரேஷனே மாத்திரணும்னு. இங்கிலாந்துல அப்படிதான் இருக்கு. என்னோட கருத்து இந்தியால இன்னும் அது மாறவே இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பப்ளிக் செக்டார்ல 200 கிட்ட இருக்கு. அதை பிரைவேடைஸ் பண்ணுங்க, அதை வெளிநாட்டு நிறுவனமா மாத்துங்க. இன்னைக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றதுக்கும் போறதுக்கும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அமெரிக்கா வெளிநாட்டு பங்க பெரும்பான்மையா அனுமதிக்கிறதே இல்ல. விமான சேவை துறையில, ஒளிபரப்பு துறையில, தொடர்பு தொழில்நுட்ப துறையில, இதுல எதுவுமே அனுமதிக்கிறது இல்ல. டிஃபென்ஸை விட்டுருங்க, இந்த 3 விஷயத்துல அனுமதிக்கிறதே இல்ல. நீங்க மட்டும் அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இது அவங்களோட இரட்டை நிலைப்பாடுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். WTOல பயங்கரமான இரட்டை நிலைப்பாடு. விவசாயத்துறையில யூரோப், அமெரிக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம வளர்ந்து ஒரு நாடுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்குறாங்க. நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் எதிர்ப்பு குரல் உருவாக்குறேன். அதனாலதான் வெளிநாட்டை சேர்ந்தவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா இவ்வளவு கத்தி இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க, அந்த காரணத்தினாலதான் உங்க பசங்க உங்களை கம்பெனியை விட்டு வெளியே நீக்கணும்னு நினைச்சிட்டாங்களா? அவங்க நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்பா, நான் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சக்சஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னேன். நீ வேணா MDயா இருந்துக்கோ, ஆனா சேர்மன் நானா தான் இருப்பேன்னு சொன்னேன். அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஆனா ஓனர்ஷிப் நம்ம கையில இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்பானி குடும்பத்துல நடக்கிற சண்டைய தீர்த்து வைக்கிற முயற்சியில நீங்க இருக்கீங்க. 0. பேப்பர்ல எல்லாம் வந்தது, சொல்லுங்க. ஆனா 0. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டைமும் இல்ல, அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல. 2 பிரதர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், 2 பிரதர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறது இல்ல. ஆனா அது மிகப்பெரிய அமைப்பு, நாட்டுக்காக ரொம்ப பெரிய நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க. அதை பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அது எப்படி உருவாச்சுங்கிறதுக்குள்ளலாம் நான் போகவே இல்லை. ஆனா அது ரொம்ப பெரிய அமைப்பு. ஆனா சீக்கிரமா ஒரு ஒப்பந்தம் மூலம் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். காமத் சார் அந்த நிறுவனங்களோட கணக்கு பாக்குறாரு நான் நினைக்கிறேன். ஆனா இறுதியில அந்த 2 சகோதரர்கள் தான் அதை பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ண முடியாது.
அண்ட் அவங்க அம்மா கோகிலா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வெளி ஆளுங்களுக்கு இதில் வேலையே இல்லை. 2 சகோதரர்களும் ரொம்ப மெச்சூர்டானவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8லேருந்து 12 மாதம் எடுக்கும். அது இன்னைக்கோ நாளைக்கோ முடியிற விஷயம் இல்லை. ஆனால் செட்டில்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். அனில்க்கும் நஷ்டம், முகேஷ்க்கும் நஷ்டம், ரிலையன்ஸ்க்கும் நஷ்டம். அதோட திருபாய் அம்பானி ரெப்புடேஷனும் பாதிக்கப்படும். அதனால செட்டில்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள கசப்புத்தன்மை இருக்கு. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி இல்ல பண்ணல. இல்ல அது என்னோட வேலையே இல்ல. நான் சொன்னா யார் கேட்பாங்க? நான் ரொம்ப சின்ன ஆளு. நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க.